புண்ணிய நதியில் குளித்திட வந்தோம், பூஜைக்கு மலராயாகிட வந்தோம். சங்கொலியாய் சங்கீதமாய் உள்ளம் மகிழ்ந்திட, செண்பகமாய் செவ்வந்தியாய் வேள்வி நிறைந்திட, சங்கொலியாய் சங்கீதமாய் உள்ளம் மகிழ்ந்திட, செண்பகமாய் செவ்வந்தியாய் வேள்வி நிறைந்திட, அருளின் விருந்து உண்டு அன்பின் விருந்து கொண்டு அடிமை மகிழ்ந்திடவே, அருளின் விருந்து உண்டு அன்பின் விருந்து கொண்டு அடிமை மகிழ்ந்திடவே, மலரை கொய்து வந்து மாண்பின் பீடம் வைத்து புதுமை அடைந்திடவே, புனிதம் நிறைந்திடவே, பூஜைக்கு மலராய் ஆகிட வந்தோம், புண்ணிய நதியில் குளித்திட வந்தோம், பூஜைக்கு மலராய் ஆகிட வந்தோம். கடவுளே, நீ புறப்பட்டு உம்முடைய மக்கள் முன் நடந்து சென்று அவர்களோடு தங்கையில் பூவுலக அதிர்ந்தது, வானம் மழை பொழிந்தது. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் எங்களுக்காக தந்திருக்கின்றார். இந்த நாளிலே ஆண்டவருடைய இரக்கத்தை மருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் அவருடாக நாங்கள் பெறுகின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறவும் ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய வாழ்வின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே படைத்து திருப்பலியிலே இணைந்து கொள்வோம். இன்று இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களை நினைத்து மன்றாடி திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற கெத்தரின் என்பவருக்காக மன்றாடி கொள்வோம். ஆண்டவர் இவருக்கு கொடுத்த வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி கூறி ஆண்டவருடைய அருட்காவல் இவரோடு இருக்க மன்றாடுவோம். எனும் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்றார்கள் செல்வரத்னம் ரஜி ரோஹிணி 26வது ஆண்டு, ஜூட் எடிசன் மெரிய டெனச்சா 23வது ஆண்டு. இவர்கள் 2 தம்பதியர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய அருட்காவல் இவர்களோடு தொடர்ந்து இருக்கவும் இவருடைய குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் மன்றாடுவோம். நன்றி கூறுகின்றார்கள். தேவதாயாரோடாக தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஒரு குடும்பத்தினர் நன்றி கூறுகின்றார்கள். ஜாகப்பருடைய பரிந்துரையினாலே தாங்கள் பெறுகின்ற நன்மைகளுக்காக இன்னொரு குடும்பத்தினர் நன்றி கூறுகின்றார்கள். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்களோடு இருப்பதற்காக நன்றி கூறுகின்றார்கள். 2 குடும்பத்தினர் மரியன்னைக்கு நன்றி கூறுகின்றார்கள். நற்கருணை ஆண்டவரோடாக தாங்கள் பெறுகின்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். இவர்கள் எல்லோருடைய நன்றியையும் இறைவன் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை கொடுக்க மன்றாடி கொள்வோம். சதீஷ் நோயிலிருந்து குணம் பெறவும், ஜூடி நோயிலிருந்து குணம் பெறவும் வேண்டுதல் புரிகின்றார். இவருடைய நோய்களிலேந்து இவர்கள் பூரண குணம்படுவது இவருக்கு சித்தமாக வேண்டும் என்று மன்றாடுவோம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கான நிரந்தர வதிவிட அனுமதி கேட்டு சபிக்கின்றார்கள். இந்த வேண்டுதல்கள் எல்லாம் இறைவனை கேட்டதாக இருக்க மன்றாடி கொள்வோம். இறந்து போன கிறிஸ்டோபர் மரியம்மா, பிரேமன் கிருஷ்ணன், இயேசுராஜா சின்னமணி, கிறிஸ்டோபர் இந்திராணி, ஞானப்பு அந்தோனி பிள்ளை 31வது நாள் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காகவும், எலியாஸ் அந்தோனி பிள்ளை அண்டன், சேவியர் மேரி ரோஸ், சேவியர் மேரி சுபாஜனா, ஜெராட் மேரி எமெல்டா, சைமன் ருசித்தம்மா, விக்டர் பேபி, பிலிப்பு சந்தியாகு, பிரான்சிஸ் சேவியர் ஸ்பென்சர் ஜோசப் 32வது ஆண்டு,
32ஆம் நாள் பெஸ்ஸியாம்பிள்ளை மரிய சலோமை, பெஸ்ஸியாம்பிள்ளை மரியதாஸ் சாம்சன் ரோய், குலசேகரம் குலட்டில்டா, ராஜசேகரம் பாவை, தேவதாஸ் புஷ்பமணி, அருட்தந்தை பொனிஃபஸ், அருட்தந்தை இமானுவேல், கெப்ரியல் மார்கரெட், மன்னர் ஆண்டனி பட்டம்மா, மன்னர் ஆண்டனி துரை, கெப்ரியல் ஆண்டன், கெப்ரியல் பர்குணம், அந்தோனி பிள்ளை, ஜூலியட் ராணி, ரங்கசாமி அலங்கேந்திரராசா, அமிர்தநாதர் பிரான்சிஸ் என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்கவும், இவர்களுடைய பிரிவினாலே தீவிர எல்லோரையும் முறைவன் ஆறுதல் படுத்தவும் திருப்பலியிலே செபிப்போம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. எப்பொழுதும் கனியான புனித மரியாதை, வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களை இறைவா, எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மக்களை மது மீட்பில் பங்கு பெறச் செய்த நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்வீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் ஏதேன்ஸை விட்டு கொரிந்துக்கு போய்ச் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கில்லா என்னும் பெயருடைய ஒரு ஜூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் ஜூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவதேயு பேரரசுடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் ஜூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்களை நம்பிக்கை கொள்ளச் செய்தார். சீலாவும் திமோத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று ஜூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கின்றேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்துயுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார்.
அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிறையினத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிறையினத்தார் கண் முன் தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பிறையினத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள். பிறையினத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன், உள்ள மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லை என்று பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களுக்கு கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களுடைய சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவிலே அன்பான சகோதரங்களே, விண்ணேற்பு பெருவிழாவை நாங்கள் அண்மித்துக் கொண்டிருக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை விண்ணேற்பு பெருவிழா. இந்த காலத்திலே நாங்கள் வாசிக்கின்ற முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அப்படியாக இயேசுவினுடைய வார்த்தைகளும் அவருடைய போதனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடங்களிலையும் பரவி கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். பல திருத்தூதர்கள் இதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பவுல் தன்னுடைய திருத்தூது பயணங்களினூடாக ஆண்டவருடைய செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது மட்டுமில்லாமல், அவர் செல்லுகின்ற இடங்களிலே புதிய புதிய சிறிய குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு அவர்களுக்கு பழக்கி கொடுத்து அவர்களை ஒரு தன்னிறைவு அடைந்த குழுக்களாக மாற்றி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சில இடங்களுக்கு 2-3 தரம் செல்வார், சில இடத்துல ஒருக்கா செல்வார். அப்படி இந்த பவுலினுடைய பயணம் திருத்தூர் பயணம் நற்செய்தியை அறிவித்து விட்டு வருவது மட்டுமில்லாமல், அந்த நற்செய்தியின்படி வாழ முற்படுகின்றவர்களை சிறிய குழுக்களாக உருவாக்கி அவர்களுடைய இந்த நற்செய்தியினுடைய உறுதித்தன்மையை அவர் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அப்படி சிறிய குழுக்களை அவர் உருவாக்குகின்ற பொழுது சில பணிகளையும் பகிர்ந்து கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக நற்செய்தி அறிவிப்பதற்கு குறிப்பாக ஒரு குழுவினர் நாங்கள் பார்க்கிறோம். அவரோடு சேர்ந்த புதிய புதிய சீடர்கள் அவரோடு இணைந்து கொள்கிறார்கள். இன்றைய முதலாவது வாசக பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம், அக்கிலா என்னும் பெயருடைய ஜூதரையும் அவருடைய மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவரிடம் சென்றார். அவர் ஜூத அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று அந்த பேரரசனுடைய கட்டளைக்கு நாங்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ
இயேசுவினுடைய செய்தி வந்து ஆராருக்கு என்ன வழிகளிலே செல்ல முடியுமோ அந்த வகையிலே அனுப்புகிறதையும், அது மட்டுமல்ல சிறிய குழுக்களை உருவாக்கி அவர்களுடைய இந்த இயேசுவினுடைய செய்தி நிலைநிறுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கணும். அப்படி அவர் நிலைநிறுத்துகின்ற பொழுது சிறப்பான பணிகளும் அவர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளப்படுகிறதை காலப்போக்கிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஒரு சிறிய குழுக்கள் உருவாகிறோன்னு சொன்னால் அதுக்கு பொறுப்பாக ஒரு ஆள், அதுக்கு பணிவிடை புரிவதற்கு ஒரு ஆள், இப்படியாக பொதுநிலை பணியாளர்கள் அந்த இடத்திலே உருவாக்கப்படுகிறது. அன்றைக்கு திருத்துதரான பவுலே செய்கின்றார். பொதுநிலை பணியாளர்கள் மக்கள் மத்தியிலே தேவை கருதி உருவாக்கப்படுகின்றார். அப்படி உருவாக்கப்படுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அந்த பொதுநிலை பணியாளனூடாக தங்களுடைய திருச்சபையினுடைய வாழ்க்கையை சிறப்பாகிக் கொள்வது அவசியமானது என்பதை அந்த காலத்து ஆதி கிறிஸ்தவ மக்கள் கருதினார்கள், அதை ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த நாட்களிலேயே நாங்கள் பார்க்கிறோம், பவுல் சிறிய சிறிய குழுக்களை உருவாக்குவது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தலைவர்களை உருவாக்கி, அவர்களுக்கு பணிவிடை புரிவதற்கு ஆட்களை உருவாக்கி, அவர்களுக்கு நற்செய்தி போதனைக்கு பொறுப்பாக, பந்தி பகிர்வதற்கு பொறுப்பாக, இப்படியாக அவர்களுக்குள்ளே இருந்து ஆட்களை தெரிவு செய்து நியமிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே இப்படியான பணிகள் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், இந்த நாட்களிலேயும் நாங்கள் பார்க்கிறோம் பொதுநிலை பணியாளர்கள் முன்வர வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். பொதுநிலையினருடைய பொற்காலமாக இருக்கின்ற இந்த காலத்திலே பல்வேறு நிலைகளிலே பொதுநிலை பணியாளர்கள் உருவாக வேண்டும். நற்கருணை பணியாளர்களைப் போல இறைவார்த்தை பணியாளர்கள், சமூக பணியாளர்கள், இப்படியாக பல பணிகளை உருவாக்க வேண்டிய எங்களுடைய கடமை. ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் எங்கள் மத்தியிலே இருக்கின்ற அந்த பணிகள் சிறப்பானதாக மாறும், அது ஆண்டவருக்கு வந்ததாக மாறும். அவை நாங்கள் பொதுநிலை பணியாளர்களாக பல்வேறு பணிகளை செய்வதற்கு முன்வர வேண்டும். அப்படி பணி செய்கின்றவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒத்தாசையாக இருக்க வேண்டியதும் அவசியமானது. ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலேயும் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முதலே புனித பவுல் வந்து மக்களை உருவாக்கி அவர்களுக்கு பணி பொறுப்பு கொடுத்தது போல, இந்த நாட்களிலே நாங்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை, மற்றவர்களுக்கு பந்தி பகிர்கின்ற பணிகளை, பிறரன்பு பணிகளை செய்வதற்குரிய சிறப்பான பணியாளர்கள் எங்கள் மத்தியிலே உருவாக வேண்டும். இந்த நாட்களிலே பொதுநிலையினர் கழகம் என்று உருவாக்கப்பட்டு அந்த கழகத்தினூடாக பல்வேறு விதமான தலைமைத்துவ பயிற்சிகள் எல்லாம் நடைபெறுகின்றன. அப்படியாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான பொது பணிகளை செய்வதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். நாங்கள் திருப்பலியிலே பங்கெடுக்கிறவர்களாக மட்டுமில்லாமல், பக்தி சபைகளை நடத்துகிறவர்கள் மட்டுமில்லாமல், நாங்கள் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவருடைய பணியின் சீடர்களாக பணியாளர்களாக உருவாக வேண்டும் என்பதை மனதில் இருத்தி, இந்த பவுலை போல நாங்களும் மற்றவர்களுடைய நற்செய்தி அறிவிக்கிற பணியோடு மட்டுமில்லாமல் சிறிய சிறிய குழுக்களினுடைய விசுவாச உறுதிப்பாட்டுக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். பொதுநிலை பணியாளர்கள் எங்கள் மத்தியிலே அதிகம் உருவாகவும் அவருடைய பணிகள் எங்கள் மத்தியிலே சிறப்படைய வேண்டும் என்றும் திருப்பலியிலே மன்றாடி தொடர்ந்து எங்களுடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடி கொள்வோம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று மொழிந்த அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவிகள் அனைவரும் தூய ஆவியின் துணையுடன் புத்துணர்வும் புது பொலிவும் பெற்று அமைதி வழியில் இயேசுவின் மதிப்பீடுகளின்படி இறை மக்களை வழிநடத்த தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பத்தை உருவாக்கி வழிநடத்தும் அன்பு இறைவா, உலகெங்கும் பரவி கிடக்கும் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகள் கடவுளின் அன்பினால் பிணைக்கப்படவும், தூய ஆவியின் துணையால் வலிமை பெற்று வாழவும், அன்பு, அமைதி, மகிழ்ச்சி போன்றவை குடும்பங்களில் நிறைவாக தங்கவும் வரம் தர வேணுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மூவரு கடவுளே இறைவா, எம் வாழ்க்கை பயணத்திலும் ஆன்மீக பயணத்திலும் நாம் எதிர்கொள்ளும் துன்பங்கள், துயரங்கள், சவால்கள் அனைத்தையும் தூயாவியாரின் துணை கொண்டு வெல்லவும், முழு உண்மையை நோக்கி வழிநடத்தவும் வரந்தர வேணுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம்.
இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுகின்ற கருத்துக்களுக்காக சபிப்போம். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரே நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை கொடும். திருமண வாழ்விலே தங்களுடைய திருமண நாளை நினைத்து நன்றி கூறுகின்றவர்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் இவர்களுக்கு கொடுத்த இந்த திருமண குடும்ப வாழ்வுக்காக நன்றி. இந்த வாழ்க்கையிலே சவால்களையும் கடமைகளையும் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு இவர்கள் வாழ்வதற்கு தொடர்ந்து தேவையான அருளை கொடும். அன்பான ஆண்டவரே, புனிதர்களூடாகவும் நற்கருணை ஆண்டவரூடாக இவர்கள் பலர் பெறுகின்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். அவருடைய நன்றியை ஒன்றையும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அவருடைய வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடும் ஆண்டவரே. நோய்களிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று மன்றாடுகின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. குணமாக்குகின்ற ஆண்டவரே, பல்வேறு விதமான நோய்களினாலே பிடிக்கப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நீரே மருத்துவனாக இருந்தவர்களை பாதுகாத்து குணப்படுத்தும். இன்னும் அன்பான ஆண்டவரே, வெளிநாட்டு பயணங்களுக்காகவும் வெளிநாட்டிலே வாழுகின்றவருடைய பதிவிட அனுமதிக்காகவும் சபிக்கின்ற எங்கள் சபம் மக்கேற்றதாக இருக்க செய்தள்ளும். இறந்து போன உறவுகளுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இறந்தவர்களுக்கு நிலை வாழ்வழித்தள்ளும். இறக்கின்றவருடைய பிரிவினால் தீர்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவா நீர் ஆறுதல் படுத்தியள்ளும். வைகாசி மே மாதம் தேவதாயாருடைய மாதமாக நினைத்து நாங்கள் சிறப்பான முறையில் எங்களுடைய வணக்க மாதத்தை கடைபிடிக்கணும். தேவதாயார் மட்டிலே பக்தியுள்ளவர்களாக மாறவும் தேவதாயார் மட்டிலே உள்ள வணக்கமும் அன்பும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும். என்னும் அன்பான ஆண்டவரே, இந்த நாட்களிலே தங்களுடைய முதல் நன்மை அருட்சாதனத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற சிறுவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காலத்திலே அவர்கள் சுபங்களை வடிவாக பாடமாகவும் படிக்கின்றவர்களை தங்களுடைய மனங்களில் இருத்தி கொள்ளவும் நீரே துணையாக இருந்தவர்களை பாதுகாத்து நிறைந்த ஞானத்தை கொடும் ஆண்டவரே. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா உண்மையை உரைத்தேன் தலைவா, உள்ளத்தை தந்தேந்து வா, உயர் பலியாக்குவாய் நாதா. உள்ளத்தை தந்தேன் இறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா, உள்ளத்தை தந்தேந்து வா, உயர் பலியாக்குவாய் நாதா. ஆலயம் திறந்தது பலி செய்ய நுழைந்தே, அதில் ஒரு பெருந்துடிப்பு. ஆலயம் திறந்தது பலி செய்ய நுழைந்தே, அதில் ஒரு பெரும் துடிப்பு. கலசம் மொழிந்தது, கனிமொழி ஒலித்தது, அதில் ஒரு நல் விதைப்பு. தாபத்தை ஏற்றேன், தவறினை கழிந்தேன், அதில் ஒரு பலனளிப்பு. உள்ளத்தை அழித்தேன், இடரையும் இழைத்தேன், அதில் ஒரு உழப்பிணைப்பு. உள்ளத்தை தந்தேன் இறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா, உள்ளது தந்தேந்து வா, உயர் பலியாக்குவாய் நாதா. உள்ளதை தந்தேன் இறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா, உள்ளத்தை தந்தேந்து வா, உயர் பலியாக்குவாய் நாதா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உன்னதத்தினருக்காகவும் மது கையேந்தி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல் உம்மை நோக்கி எழுவனவாக.
இவ்வாறு நாங்களும் அது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இந்த காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முதற்கால பலியில் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்பிற்காக வருமிடம் தம்மை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: உயவர் 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 ஆண்மடிகளின் கடவுளாம் ஆண்டவர், உன்னதமும் மன்னதமும் மாற்றியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஒளியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமா திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜசி ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதரளி உலகிலும் அக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித யாகப்பர், இலங்கையின் திருத்தூதரான புனித ஜோசேபாஸ் மற்றும் புனித நிலவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப்பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளு. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்திலுள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என்னுள்ளம் குணமாகும், உன்னில்லமாகும். நீ வந்து என்னை ஆள், நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இருள் மூடும் என் நெஞ்சில் விடிகாலை பொழுதாகி பூபாளம் நீ இசைப்பாய். ஒரு பொன்காலை நீ அமைப்பாய். இருள் மூடும் என் நெஞ்சில் விடிகாலை பொழுதாகி பூபாளம் நீ இசைப்பாய். ஒரு பொன்காலை நீ அமைப்பாய்.
அலையாக அணிவகுக்கும். நெஞ்சில் உனை ஏற்க உள்ளம் திறக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என்னுள்ளம் குணமாகும், முன்னில்லமாகும். நீ வந்து என்னையாள நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, கலங்காத விழியில்லை, பிரியாத உறவில்லை, எல்லோர்க்கும் நீ தஞ்சமே. இயேசு எந்நாளும் நீ சொந்தமே. கலங்காத விழியில்லை, பிரியாத உறவில்லை, எல்லோர்க்கும் நீ தஞ்சமே. இயேசு எந்நாளும் நீ சொந்தமே. இன்று எது வந்த போதும் என் இதயத்தில் பயமில்லை, உன் வார்த்தை என்னை ஆழ்வதால். அன்பில் உன் வாழ்க்கை அலை பாய்வதால். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என்னுள்ளம் குணமாகும், முன்னில்லமாகும். நீ வந்து என்னையாள நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, அமுதான உன் வார்த்தை நதியாக வழிந்தோட, அனல் கூட இளம் தென்றலாம். இன்பம் சுனையாக வழிந்தோடுமா. அமுதான உன் வார்த்தை நதியாக வழிந்தோட, அனல் கூட இளம் தென்றலாம். இன்பம் சுனையாக வழிந்தோடுமா. நெஞ்சில் விருந்தாகி என்னை தேடி விரைந்தோடி நீ வந்தா. ஆனந்த சங்கமங்கள் என்னில் ஆயிரம் சந்தோஷங்கள். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என்னுள்ளம் குணமாகும், முன்னில்லமாகும். நீ வந்து என்னையாள நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஜூபிலி ஆண்டுக்கான சபை. விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீரும் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகை காணப்படுவது எதிர்நோக்கை எம்மில் மீண்டலச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சியை என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பை நிகழான உம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரி மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோம். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து
எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்ம எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்து என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்து என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவினே, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்வு என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.